ஹாய், நம்ம சேனல்ல இன்னைக்கு கலர் கிரேடிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கலர் கிரேடிங் ரொம்ப சிம்பிள். இது வந்து பிஃபோர் வீடியோ ஃபுட்டேஜ், இது வந்து ஆஃப்டர் வீடியோ ஃபுட்டேஜ். எப்படி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், லுமெட்ரி கலரை வச்சு எப்படி பண்ணியிருக்கோன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்மளோட வீடியோ ஃபுட்டேஜ். இப்போ இதில் தான் நம்ம வந்து கலர் கிரேடிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெஸ் போயிடுங்க. அதில் போயிட்டு லுமெட்ரி கலர் இதை வந்து நம்மளோட வீடியோ ஃபுட்டேஜில் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டு கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து டைரெக்டாக வீடியோலேயே பண்ண போகிறேன், வீடியோ ஃபுட்டேஜ்லேயே. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பேசிக் கரெக்ஷன் போகிறேன். பேசிக் கரெக்ஷன் போனீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் ஷேடோ ஹைலைட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ஹைலைட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஹைலைட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு -80 வரைக்கும், -80 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஷேடோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து அவ்வளோவா தெரியல டீட்டெயில்ஸ், அதனால ஷேடோலையும் வந்து ஒரு -20 30 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் வந்து ஒரு 0.3 எக்ஸ்போஷர் கொடுத்துக்கிறேன். ஒரு ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது பழசு, இது வந்து நம்ம புதுசு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது இந்த க்ரீன்ஸ்லாம் நல்லா தெரியணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் ஷேடோ வேணுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கீழே இருக்க அந்த ஒயிட்டு பிளாக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா கிரியேட்டிவில் போயிட்டு இங்கே வந்து வைப்ரண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் ஃபுட்டேஜுக்கு ஏற்றாப்புல வைப்ரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா இந்த 2 வீலில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஷேடிங் டின்ட்டு அப்புறம் ஹைலைட் டின்ட்டு. ஷேடிங் ஏரியாவும் ஹைலைட் ஏரியாவிலையும் நம்ம வந்து கலர் வந்து இதில் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஷேடோவில் வந்து நான் வந்து ஒரு ப்ளூ கலரை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஷேடோவில், அதனால் நான் ப்ளூ கலர் டின்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஹைலைட்டில் பார்த்தீங்கன்னா சன் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சில் நான் உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்கள் ஃபுட்டேஜுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து மாற்றிக்கிங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போது நான் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பழசு, இப்போ வந்து நம்ம புதுசாக பண்ண கிரேடிங் தான் இது. ஓகே, இப்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் வைப்ரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட நான் ஆக்கிக்கிறேன். ஓகே, இப்போது சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஹைலைட் வேணுன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளே பண்ணுறேன், சூப்பராக வந்துச்சு. இந்த எஃபெக்டை வந்து நம்ம சேவும் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ரீசெட்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, லுமெட்ரி கலரை வந்து நீங்கள் அனிமேஷனில் போனீங்கன்னாக்கா சேவ் அனிமேஷன் ப்ரீசெட்ஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு நம்ம வந்து நமக்கு என்ன நேமோ அதாவது கலர் கிரேடிங் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் போனீங்கன்னா யூசர் ப்ரீசெட்ஸில் இது இருக்கும். நீங்கள் அப்படியே டைப் பண்ணாலும் வரும். கலர் கிரேடிங் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இங்கே இல்லை, தேடி பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கலர் கிரேடிங் நம்ம சேவ் பண்ணதை டைப் பண்ணிங்கன்னா இங்கே யூசர் ப்ரீசெட்ஸ்னு கீழே இருக்கும். அது கீழே வந்து வந்துடும். அவ்வளோதான். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போது இவனை வந்து நம்ம புதுசாக கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க வீடியோ ஃபுட்டேஜில் நம்ம வந்து இந்த கிரேடை அப்ளை பண்ணியிருக்கோம். இவனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லுமெட்ரி கலரை டெலிட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நான் வந்து புதுசாக வந்து நான் ப்ரீசெட்ஸில் இருக்கிறத வந்து நான் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணது கரெக்டாக அப்படியே வந்துடும். ஆல்ரெடி பண்ணதில் நான் வைப்ரன்ஸ் மட்டும் கொஞ்சம் இல்லாமல் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வைப்ரன்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் போயிட்டு லுமெட்ரி கலர்லேயே போயிட்டு பேசிக் கரெக்ஷன் போனீங்கன்னாக்கா கிரியேட்டிவில் உங்களுக்கு வந்து வைப்ரன்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.